நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நேரலையிலே ஆண்டவரே, சமூக வலைதளங்கள் மூலமாய் உலகின் எந்த மூலையிலிருந்து பார்த்தால் ஆண்டவரே, உடைய கிருபை அவர்கள் நடுவிலே வெளிப்படட்டும். உடைய அன்பு அவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்படட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு அவர் அவதரித்து வந்தபோது காணக்கூடாத தெய்வம் காணக்கூடிய வடிவத்திலே, மாம்சத்திலே, நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே ஒரு ஏழை குடும்பத்திலே வந்து அவர் பிறந்தார். சகஜமாக ஏழை எளிய ஜனங்களோடு அவர் தன்னை இணைத்திருந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்ததினுடைய முழு முதற் நோக்கம் இழந்து போனதை தேடவும் அதை காப்பாற்றவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அன்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். மனுஷன் பாவம் செய்து ஆண்டவருடைய அன்பையும் அந்த சமூகத்தையும் அவருடைய மகிமையும் இழந்து தோட்டத்தை விட்டு அவன் வெளியே வந்து அதன் பிறகு உருவான இந்த மனுக்குலம் முழுவதுமே பாவத்தில் கிடக்கிறது. பாவத்திலும் பரம்பரையாய் வருகிற சாபத்திலும் இவ்விரண்டினாலும் உண்டாகிற சரீர பாடுகள் வியாதிகளினாலும் இன்றைக்கு மனுக்குலம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு மருந்தெல்லாம் படைக்கலை. அவர் சொன்ன காரியம், இந்த எல்லா புல் பூண்டுகள், பச்சிலைகள், தாவரங்கள், மிருகங்கள், இந்த பூமியில் உள்ள எல்லாமே உனக்கு ஆகாரமாய் கொடுத்தேன் என்று சொன்னார். ஆகாரம்தான், உணவு தான் மருந்து. மருந்தாய்த்தான் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகாக இந்த இயற்கையை படைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ மருத்துவ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதில் கிறிஸ்தவ விசுவாசம் உள்ள டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சேவையாய் இந்த மருத்துவத்தை செய்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். எல்லாம் கமர்ஷியல் ஆனது போல் மருத்துவமும் இன்றைக்கி கமர்ஷியலாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயந்த மருத்துவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவ்வப்போது செய்தித்தாளில் பார்க்குறோம், 10 ரூபா டாக்டர் இருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் இந்த இயற்கையை படைத்தது. இன்னைக்கு கண்டுபிடிக்கிற எல்லா மருந்துகளும் மாத்திரைகளும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து வருகிற பொருட்களிலிருந்து தான் அனைத்தையும் தயாரிக்கிறாங்க. மஞ்சக்காமல்னா கிராமத்தில் கீழாநெல்லி இலையை அரைச்சி 3 பொழுது கொடுப்பாங்க, பத்தியும் இருக்கணும், சரியாக போயிடும். அதே தான் அலோபதியில் கீநெல் அப்படின்னு ஒரு மாத்திரை. எல்லாமே இந்த பூமியிலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வளவு ஆரோக்கியமாக இவன் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அது அவனுடைய மரபணுவிலே, அவனுடைய இரத்தத்தோடு இரத்தமாய், அது சாபமாய் உள்ளே கடந்து வந்து விட்டது. அன்றைக்கு தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். இன்று இந்த உலகில் ஓடுகிற எந்த மனிதனுடைய இரத்தத்திலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கீழ்ப்படியாமல் இருக்கும். பிறந்த குழந்தை அடம்பிடிக்கும், வேண்டான்னு சொல்லும், கீழ்ப்படியாது. அடித்தா தான் கீழ்ப்படிது. எத்தனை சம்பவங்கள் பாருங்கள். இந்த கீழ்ப்படியாமை என்பது ஒரு சாபம். இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை செய்ய, அதனால் உண்டான வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலை செய்ய மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஆண்டவர் பாவிகளோடு பந்தி இருந்தார். அப்போ அன்றைக்கு இருந்த மத குருமார்கள், தங்களை புனிதர்கள் என்று கருதி கொள்ளுகிறவர்கள், ஐயோ இவங்களோட போய் உங்கள் போதகர் பந்தி இருக்கிறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, அவங்க ஜனங்களோட பந்திருக்காக தனியாக ரூமில் போய் தனியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஏழை எளிய ஜனங்களோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்தார். அவர்களுக்கு நடுவிலே உட்கார்ந்து உணவு அருந்தினார். அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அன்றைக்கு இருந்த வேதபாரகர்கள் எல்லாரும் சொன்ன பொழுது ஆண்டவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையின்றி சுகமுள்ளவருக்கு வேண்டி. நீங்கள்லாம் சுகமுள்ளவர்கள்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வைத்தியர் தேவை. இவங்கெல்லாம் பிணியாளிகள், பாவ பிணியிலே கிடக்கிறவங்க. இவர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கும் இவர்களை தேடி இவர்களை ரட்சிக்க, அதாவது காப்பாற்ற, அதுக்கு தான் நான் வந்தேன். அதனால் பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவை என்று அழகாய் ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய ஒரு பழமொழி அதை எடுத்து அவர் பேசினார். என்ன கண்பானவர்களே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனுக்கு வந்தார் என்றால் மனிதன் எதையெல்லாம் இழந்து போனான் பாருங்கள். முதலாவது அவன் இழந்தது ஆண்டவருடைய உறவை இழந்து போனான். தோட்டத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான். மறுபடியும் அவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேருபினை காவல் வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது? மனிதன் தேவ மகிமையை இழந்து போனான், தேவ பிரசன்னத்தை இழந்து போனான், தேவ ஐக்கியத்தை இழந்து போனான். ஆண்டவரோடு உள்ள உறவு அவனுக்கு அறுக்கப்பட்டது. அதனால் உண்டான ஒரு வெற்றிடம், ஒரு துயரம் மனுக்குலத்தை வாட்டி வதைக்கிறது. தெய்வத்தோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய மனிதன் அந்த உறவை இழந்து போன பொழுது அவனுக்குள் இருக்கிற அந்த ஆவியும் ஜீவனும் பரிதபிப்போடு காணப்படுகிறது. ஏனென்றால் மனிதனுடைய இந்த சரீரம், இந்த உடல் மண்ணிலிருந்து உண்டானது. ஆனால் உள்ளே இருக்கிற உயிர் ஜீவன் தெய்வத்தினிடத்திலிருந்து நமக்கு வந்தது. ஆகவே இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாமே இந்த மண்ணிலிருந்து வரும். இந்த மண்ணிலிருந்து, இந்த பூமியிலிருந்து வருகிற தண்ணீரைத்தான் இந்த சரீரம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த பூமியில் விளைகிற காய்கறிகள், இந்த பூமியில் விளைகிற எல்லா காரியங்களையும் தான் இந்த சரீரம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்னா இது மண், மண்ணுக்கு மண் தான் உணவு, மண்ணை மண் தான் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியும் ஜீவனும் அது இந்த உலகத்துக்குரிய எதையும் சாப்பிடாது. உள்ளே இருக்கிற ஆவிக்கும் ஜீவனுக்கும் ஆகாரம், சுவாசம் எல்லாம் தெய்வத்தினிடத்திலிருந்து வரணும், அது ஆண்டவரிடத்திலிருந்து வரணும். ஆனால் அந்த ஆண்டவருடைய தொடர்பை இன்று மனுக்குலம் முற்றிலுமாய் இழந்திருக்கிறது. ஆகவே தான் எல்லாருடைய மனதிலும் சாதி, மத, இன பாகுபாடின்றி எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு வெற்றிடம் உண்டாயிருக்கிறது, ஒரு துக்கம் உண்டாயிருக்கிறது. இனம் புரியாத சோகம், இனம் புரியாத பிரச்சனைகள் உள்ளே உண்டாயிருக்கிறது. இந்த உள்ளே இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புவதற்குத்தான் மனிதன் அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், எதையாவது செய்து பார்க்கிறான், தான தர்மங்களை செய்து பார்க்கிறான். எதையாவது நம்ம செய்தால் நமக்கு அந்த நிம்மதி கிடைச்சிடாதான் சொல்லி மனிதர்கள் ஓடிக்கொண்டே. என வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் ஒருவனும் விரட்டாமலே ஓடி போய் கொண்டிருக்கிறான். ஓடுவான், ஒரு இடத்துல உட்காரனா உட்கார மாட்டான்.
அவனால் முடியாது. இத்தனை மதங்களும் இத்தனை பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் உலகம் முழுவதும் உண்டாயிருக்கிறது. காரணம், எதையாவது செய்து நாம் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா? நம்ம ஒரு ஆறுதலை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று மனிதர்கள் எத்தனையோ முயற்சிகளை பண்ணி பார்க்குறாங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, ஆண்டவரை தொடுவதற்கு அல்லது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் எட்டி பிடித்து பார்க்கிறார்கள். முடியவும் முடியாது. மனிதன் தன்னுடைய நற்செயல்களினால், மனிதன் தன்னுடைய நற்காரியங்களினால், மனிதன் தான் செய்கிற தான தர்மங்களினால் ஆண்டவருடைய அன்பையோ ஆண்டவருடைய அந்த சமாதானத்தையோ ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியாது. தவிப்போடு தான் மனிதர்கள் வாழ வேண்டும். வேதனையோடு தான் மனிதர்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் பார்த்தார், மனிதன் இழந்து போன இந்த உறவை மறுபடியும் எட்டி பிடிக்க இந்த மனிதர்கள் எவ்வளவாய் முயற்சிக்கிறார்கள். அவர்களால் முடியலை. புது புது மதங்களை உருவாக்குகிறார்கள், புதிய புதிய சடங்காச்சாரங்களை உருவாக்குகிறார்கள், புதிய புதிய மூட நம்பிக்கைகள் எக்கச்சக்கமாக இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. எல்லா மதங்களிலும் எதையாவது செய்து ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, அந்த இணைப்பை, அந்த உறவை, அன்பை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று. ஆனால் மனிதனுடைய இருதயத்தை பாவமர கழுவி, செத்த கிரியைகளற அவனுடைய மனசாட்சியை கழுவி உயிர்ப்பிக்க வேண்டுமானால் பாவமே இல்லாத ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் பாவம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு பரிகாரம் இரத்தம். அதனால தான் எத்தனையோ பேர் அந்த யூதர்கள் முதற்கொண்டு அந்த பழைய காலங்களில் ஆடு மாடுகளை அடித்தார்கள், பலி செலுத்தினார்கள். இன்று வரை தமிழ்நாட்டில் பன்றியை பலி கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கோழிகளை பலியிடுகிற ஒரு ரிச்சுவல் இருக்கிறது, ஆடுகளை பலி செலுத்துகிற ஒரு பெரிய ரிச்சுவல் இருக்கிறது. அது அவருடைய நம்பிக்கை. இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டை கொண்டு வந்து அவர்களுடைய அந்த பலிபீடத்தில் வந்து அந்த இரத்தத்தை சிந்தினால் பாவம் மன்னிக்கப்படும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இஸ்ரவேலர்களும் அதை செய்தார்கள். ஆண்டவரே அதை ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுக்கு தெரியணும், இந்த உலகத்தில் எந்த இரத்தமும் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாய் நீக்க முடியாது. அவனுக்குள் இருக்கிற குற்ற மனசாட்சி, அவனுக்குள் இருக்கிற பொல்லாத கிரியைகள், செத்த கிரியைகள் இதெல்லாம் முற்றிலுமாய் கழுவி அவனை உயிர்ப்பிக்க இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற எந்த இரத்தமும் ஒரு மனிதனுக்கு தீர்வாகாது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் இதெல்லாம் நமக்கு நிம்மதி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் கூட நமக்கு அந்த நிம்மதி கிடைச்சதில்லை. ஒரு நிரந்தர விடுதலை நமக்கு இல்லை. பாவத்தின் அகோரங்களில் இருந்து நமக்கு விடுதலை இல்லை. பாவத்தின் சாபங்களில் இருந்து நமக்கு விடுதலை இல்லை. பாவமற்ற பரிசுத்தர் அவர்தான் ஆண்டவர். அவர் தேவலோகத்திலிருந்து நாம் வாழ்கிற இந்த பூமிக்கு ஒரு கன்னியின் வயிற்றிலே குமாரனாய் அவதரித்து பிறந்தார். புருஷ சம்பந்தத்தினால் அவர் பிறக்கலை, மனுஷ சம்பந்தத்தினால் அவர் பிறக்கலை. ஏனென்றால் அவர் மாசற்றவர். வானத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாய் பிறந்து வந்தார். பாவமே இல்லாமல் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றஞ்சாட்டக்கூடும் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்டார். அவரை அக்யூஸ் பண்ணுவதற்கு அவ்வளோ பெரிய விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பிலாத்து சொல்லுகிறான், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் பார்க்கலையே அப்படின்றான். ஒரு குற்றம் கூட செய்யாத தேவகுமார். ஏனென்றால் அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தினால்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அவர் தன் சொந்த பிள்ளைகளாய்த்தான் பார்க்கிறார்.
ஆதாம் ஏவாளுடைய வழித்தோன்றலாய்த்தான் பார்க்கிறார். அதான் உண்மையும் கூட. ஆனால் மனுக்குலம் பெருகின போது தங்களுக்குள்ளே ஒரு கூட்டங்கள் தங்களுக்குள்ளே சேர்ந்து வாழ்வதற்காக பல மதங்களை உருவாக்கி கொண்டார்கள். பல மொழிகள், பல இனக்குழுக்கள், ஜனக்கூட்டம் பெருகி போய்விட்டது. 500 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை அவர் நமக்காய் சிந்தினார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் அவர் சொன்னார், ஒரு நாள் பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அன்றைக்கு ரோம அரசாங்கத்தில் வேலை செய்த ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஏழைகள்கிட்ட அநியாயமாய் காசு பிடுங்குறான். இன்றைக்கு அரசு அலுவலகங்கள் எந்த துறைக்கு போங்க, அநியாயமாக காசு பிடுங்குவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம்பாங்க, ஒருத்தரும் ஒழிக்க முடியாது. அது புறையோடி போய் கிடக்கிறது. அப்படி ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஒருவன் இருந்தான். அநியாயமாய் ஏழை எளியவர்களை மிதித்து அவர்களை வாழ விடாமல் பண்ணி அவருடைய சொத்தை அபகரித்து கொண்டவன், அநியாயமாய் வரி வசூல் பண்ணினவன், அதில் பணக்காரனாய் மாறினவன். ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, யார் இந்த இயேசு? இவரை பற்றி நிறைய பேசுகிறாங்களே, இவர் பெரிய மகான் பரிசுத்தவான் என்று சொல்கிறாங்களே, இவர் அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்கிறாங்களே, இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். வேகமாய் ஜனக்கூட்டத்திலே ஓடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை பார்க்க கூடாமல் பக்கத்தில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்திலே மேலே ஏற, முள்ளு நிறைய இருக்கும் காட்டத்தி மரம். அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி கிடந்து அந்த வழியாக இயேசு வரும்பொழுது மேலிருந்து நம்ம பார்த்துடலான்னு சொல்லி வாஞ்சியோடு காத்திருந்தான். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அவர் கடவுள் அல்லவா? தன்னை ஒருவன் வாஞ்சையோடு பார்க்க வந்திருக்கிறான். அவன் ஒரு பாவியான மனுஷன், அவருக்கு தெரியும். ஆகவே மரத்தின் அடியிலே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவ்வளவுதான். அவன் எதிர்பார்க்கல. என் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? நான் இங்கே இருக்கிறேன்னு முதல்ல அவருக்கு எப்படி தெரியும்? மிகுந்த சந்தோஷமாய் வேக வேகமாய் மரத்தை விட்டு கீழே இறங்கி தன் வீட்டுக்கு நேராய் அவரை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவன் பாவியான மனுஷன் அல்லவா, இவர் ரொம்ப மோசமான ஒரு பாவி, தப்பு செய்கிறவன் அல்லவா, ஒரு ஊழல் பேர்வழி, இவன் வீட்டுக்கா இயேசு போகிறார் என்று சொன்ன பொழுது, வீட்டுக்கு அருகிலே வந்த பொழுது சகையு அந்த இடத்துல நின்று இயேசுநாதரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை. நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய பாதி சொத்தை நான் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வரி வசூல் பண்ணது உண்டானால் அதை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறானே என்று சொன்னார். இழந்து போனதை தேட வந்தேன். என கருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த செய்தி வேளையிலே அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நிரந்தரமாய் உன்னை விடுதலை செய்ய வந்திருக்கிறார். வழி வழியாய் உன்னுடைய முன்னோர்களுடைய சாபம் உள்ளே இரத்தத்தோடு இரத்தமாய் வருகிறது. அந்த சாபத்தை தடுத்து நிறுத்த இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய இந்த பாதுகாப்பையும் ஆண்டவருடைய இந்த அன்பையும்
நீ இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறாயா? அன்றைக்கு அந்த மனுஷன் தான் பாவி என்பதை அவன் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனை தான் என் வாழ்க்கை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற சகோதரா, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ அவரை ஏற்றுக்கொள். அவரை உன் சொந்த கடவுளாய் நீ ஏற்றுக்கொள்வாய். என்னால் ஒரு அப்பாவை போல் அவர் உன்னை சிநேகிக்க, ஆதரிக்க, உன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற வந்திருக்கிறார். ஒருவேளை அடுக்கடுக்காய் எனக்கு வியாதிகள் வருகிறது, இயல்பாய் வயதாக ஆக எனக்கு வருகிற பலவீனங்கள் இருக்கிறது, என்னுடைய சுகவீனங்களிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவார்? மருத்துவம் பார்க்க போதிய வசதி என்னிடத்திலே இல்லை, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? பக்கத்திலே இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் பரலோகம் விட்டு இந்த பூமிக்கு உன்னை தேடிதான் வந்தார். இருக்கிற இடத்துல உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே, வேதனையிலும் தவிப்பிலும் துன்பத்திலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதி. அவர்களை மகனாய் மகளாய் இப்பொழுது ஏற்றுக்கொள். அவருடைய இருதயங்களிலே காணப்படுகிற செத்த கிரியைகள் அவர்களை முற்றிலுமாய் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய மகனாய் மகளாய் ஏற்று இழந்து போன அந்த அன்பையும் அந்த உறவையும் மறுபடியும் ஊட்ட வைக்க கிருபைத்தார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடர்ந்து காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.